வணக்கம் மக்களே, நாம் இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா சித்திர சபைக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த சித்திர சபை நம்ம குற்றாலநாதர் கோயிலுக்கு மிக அருகாமையில் இருக்குது. இன்னைக்கு நாம் இந்த சபையில போய் இங்க என்னென்ன இருக்குங்க தெரிஞ்சுக்க போறோம். இந்த கோயிலை நம்ம பாண்டிய மன்னர் பராக்கிரம பாண்டியர் கட்டினதா ஒரு தகவல் இருக்குது. அது போக 2 நாயக்க மன்னர்கள் அவரோட காலத்துக்கு அப்புறம் மெயின்டைன் பண்ணதா தகவல் இருக்குது. இன்னைக்கு அது என்னென்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். தமிழகத்துல மொத்தம் பாத்தீங்கன்னா 5 சபைகள் இருக்குது. இதை பஞ்ச சபைன்னு சொல்லுவாங்க. அதுல ஒண்ணுதாங்க இந்த சித்திர சபைங்கிறது. பொதுவாகவே எல்லா கோயில்லையுமே சாமி பாத்தீங்கன்னா சிலை உருவத்துலதான் இருப்பாங்க. ஆனா இந்த சித்திர சபையில மட்டும் பாத்தீங்கன்னா ஓவியத்துலதான் நம்ம நடராஜ பெருமாள் இருக்கிறாரு. அதே மாதிரி இந்த சித்திர சபையில நிறைய ஓவியங்கள் இருக்குது. அந்த ஓவியங்கள் எல்லாமே இங்க இருக்க மருத்துவ பொருட்களை வச்சு பண்ணது, அதாவது மூலிகைகளை வச்சு வரைஞ்ச ஓவியம். சித்திர சபை பாத்தீங்கன்னா மறைத்தல் அப்படிங்கிற ஒரு தொழில் குறிக்குது அப்படின்னு தலபுராணத்துல இருக்கிறதா. சபைக்கு வர்றவங்களுக்கு மறுஜென்மம் கிடையாது. வாழ்க்கையில எல்லாரும் கட்டாயமா போக வேண்டிய இடங்கள்ல இந்த சித்திர சபையும் ஒண்ணு. இது போன்ற வரலாற்று சார்ந்த தகவல்களை மேலும் மேலும் நீங்க தெரிஞ்சுக்க நம்ம தென்காசி 360 பேஜை ஃபாலோ பண்ணுங்க.